ஒரு கார்ட்டூனிஸ்ட் வந்து எளிமையாக வந்து வாசகர்களுக்கு ஒரு கருத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னா அவர் பேசிக்கில் வந்து கொஞ்சம் அரசியல் பார்வையில் தெளிவாக இருக்கும். இதற்கு முன்னாடி இருந்த பிஜேபி தலைவர்கள் மாதிரி கிடையாது. இப்போ மோடி வந்து ஒரு இயல்பாகவே வந்து அவருக்குள்ள ஒரு சர்வாதிகாரத்தன்மை இருந்தது. ஸ்டாலின் வந்து உருவாக்கப்பட்ட தலைவர், கட்டமைக்கப்பட்ட தலைவருடைய மகன் அப்படிங்கிற பின்புலத்தில் அவர் கட்டமைக்கப்பட்டார். அவரால் எவ்வளோ காலத்துக்கு இதை கொண்டு போக முடியும்னு தெரியல. பொதுவாக சுப்பிரமணிய சாமிக்கு எந்த நாகரிகமான அரசியலும் கிடையாது. அரசியல் நிகழ்வுகளை வெறும் செய்திகளா மட்டும் வெளிப்படுத்துவதை விட மக்கள் ரசிக்கும் விதத்துல கேலிச்சித்திரமா எளிதில எல்லாருக்கும் புரிய விதத்துல எளிமையா தன்னோட கார்ட்டூன் மூலமா வெளிப்படுத்தி அதனால பல எதிர்ப்புகளையும் சர்ச்சைகள்லயும் சிக்கி வரும் கார்ட்டூனிஸ்ட் பாலா தன்னோட அனுபவத்தை பத்தி தற்போதைய அரசியல் நிகழ்வுகளை பத்தி நம்ம கிட்ட இந்த பேட்டியில பகிர்ந்து கொள்ள போறாரு. அரசியல் நிகழ்வுகளை கார்ட்டூனாக்க நீங்க என்ன மாதிரி எல்லாம் செயல்பட வேண்டியிருக்கு? உங்களுக்கு ஊடகத்துல பத்திரிகையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு வடிவம், மக்களுக்கு எளிமையாக ஒரு செய்தியை சொல்கிற வடிவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அரசியல் கார்ட்டூன் தான். ஸோ இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேலையை செய்கிற ஒரு கார்ட்டூனிஸ்ட் வந்து எளிமையாக வந்து வாசகர்களுக்கு ஒரு கருத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னா அவர் பேசிக்கில் வந்து கொஞ்சம் அரசியல் பார்வையில் தெளிவாக இருக்கணும். அதுக்கு அவங்க வந்து கொஞ்சம் படிக்கணும். அரசியல் ஒரு புதுசாக ஒரு அரசியல் கார்ட்டூனிஸ்ட் ஆகணும்னு ஒருத்தவங்க ஆசைப்பட்டாங்கன்னா படம் வரைகிறது வந்து ரொம்ப எளிமையானது. ஆனால் படம் வரைய தெரிகிறது மட்டுமே கார்ட்டூனிஸ்ட்டுக்கான தகுதி கிடையாது. அரசியலை பார்க்கணும். ஒரு நாளிதழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க செய்தித்தாள்களாக இருக்கும், செய்திகளாக இருக்கும், கட்டுரைகள், பதிவுகள்னு எழுத்துக்களாக இருக்கும். அந்த இதில் ஒரே ஒரு கட்டம் பாக்ஸ், அந்த பாக்ஸ் வந்து ஒட்டுமொத்த அந்த எழுத்துக்களுக்குமான ஒரு பதிலாக இருந்துடும். நீங்கள் பார்த்த உடனே வந்து எளிமையாக ஒரு செய்தி வந்து புரியணும். அப்போ ஒரு கார்ட்டூனிஸ்ட் வந்து எளிமையாக சொல்கிறதுக்கான விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும். ஒரு தலையங்கம் எழுதுனா 4 பக்கம் எழுதணும், நீங்கள் 4 பக்கம் படிக்கணும், அதை 4 பக்கம் உட்காந்து பொறுமையாக படிக்கணும், அதன் பிறகு அந்த விஷயத்தை உள்வாங்க. ஆனால் அதே தலையங்கத்தில் இருக்க கண்டென்ட்டை ஒரு கார்ட்டூனிஸ்ட்டு எளிமையாக 4 கோடு போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நீங்கள் வரைஞ்ச அரசியல் கார்ட்டூனில் பெரிதும் எதிர்ப்பு கிளம்பினது ஏண்டா இதை பண்ணினோம் அப்படின்னு நினச்சதுண்டா? இல்லை, அப்படி நிறைய இருக்குது. கார்ட்டூன்கள் நிறைய சர்ச்சைக்குரியது. சமீபத்தில் சொல்லணும்னா ஒரு 2014 வந்து குஷ்பு கார்ட்டூன் ஒன்று போட்டேன். அந்த அம்மா வந்து காங்கிரஸில் போய் சேர்றாங்க. திமுகவில் வந்து அந்த அம்மாவுக்கு செருப்படி விழுது. ஸ்டாலின் தரப்பினர் வந்து கடுமையாக எதிர்த்து அந்த அம்மாவை விரட்டி விடுறாங்க. அவங்க வேறு வழி இல்லாமல் காங்கிரஸில் போய் சேர்றாங்க. அப்போது அந்த அம்மா காங்கிரஸில் போய் சேர்ந்த உடனே நான் வந்து ஒரு கார்ட்டூன் போட்டேன். கருணாநிதி வந்து ஸ்டாலின்கிட்ட சொல்ல ஒரு தொலைக்காட்சியில் குஷ்பு காங்கிரஸில் சேர்க்கிறார் அப்படிங்கிற செய்தி அந்த அம்மாவுடைய கார்ட்டூன் முகம் இருக்கும். கருணாநிதி சொல்கிறாரு, அடுத்து தேர்தல் வந்துச்சுன்னா நம்ம காங்கிரஸ் கூட தான்டா கூட்டணி மகனே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு குஷியாக இது பண்ணுறாரு. ஸ்டாலின் கோவத்தில் இருக்கார். இவ்வளோ தான் கார்ட்டூன். இதில் நான் வந்து எந்த மாதிரியான தவறான குறியீடுகள் எதுவுமே வைக்கலை. ஆனால் இந்த கார்ட்டூன் வந்து வெளியானப்போ யாருமே வந்து அதை பெருசாக இது பண்ணல. ஏன்னா அப்போ அவங்க காங்கிரஸில் சேர்ந்தாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. ஆனால் என்னென்னா ஒரு கார்ட்டூனிஸ்டோடைய கணிப்பும் வந்து நடந்துடுச்சு. 2016 அவங்க திரும்ப வந்து கூட்டணி வைக்கிறாங்க. அப்போ யாரோ ஒரு வாசகர் வந்து என்னுடைய ஃபாலோவர் எடுத்து அந்த கார்ட்டூனை பாலா அப்பமே சொன்னார், எது நடந்து போச்சுன்னு போட்டாங்க. இதை வந்து சில பெண்ணிய சங்கத்தினர் இல்லைனா அந்த குரூப்புகள் வந்து அவங்க அதை பார்த்துட்டு இது வந்து ஒரு ஆபாசமான கார்ட்டூன்னு அப்படின்னு அவங்க வந்து அதை திசை திருப்பிட்டாங்க. ஆக்சுவலி ஒரு கார்ட்டூன் அப்படிங்கிறது வந்து ஒரு சமூகத்துடைய கண்ணாடி. நீங்கள் அந்த கண்ணாடி முன்னாடி நிர்வாணமாகணுன்னா நிர்வாணமாக தான் இருக்கும். இப்போ இந்த கார்ட்டூன் எடுத்துக்கிட்டால் அந்த கார்ட்டூனில் ஒரு சிறு எழுத்து கூட இல்லைனா ஒரு குறியீடு கூட வந்து ஆபாசமாக வைக்கலை. ஆனால் அந்த கார்ட்டூன் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஆபாசமான சிந்தனை உருவாகிச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஸோ அவ்வளோதான். இப்படி இந்த கார்ட்டூன் வந்து ரொம்ப ஒரு இதை உண்டு பண்ணிச்சு. அது திட்டமிட்டு என்னை வந்து இழிவுபடுத்துறதுக்காக முயற்சியாக பண்ணாங்க. சசிகலா குடும்பத்தினர் மேலே ஆளும் தரப்பு திடீர்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஏன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து அந்த கட்சியை வந்து தக்க வச்சு ஆகணும். இந்த 4 ஆண்டு ஆட்சியை வந்து அனுபவிக்கணும். அவ்வளோதான் அவங்களுடைய மெயின் இது. அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அதன் அடுத்த முறை தேர்தலில் தங்களால் வந்து அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இந்த இருக்கிற காலத்தை பயன்படுத்தணும். அதுக்கான வாய்ப்புகள் என்ன உண்டோ அதை செய்வாங்க, அவ்வளோதான். இதில் வந்து முறைப்படி எதுவும் நடக்கிற மாதிரிலாம் இல்லை. தொடர்ந்து ஜெயலலிதாவோட மரணம் குறித்து OPS அணி சர்ச்சையை கிளப்புறது சரியா? இல்லை, இவங்க எதிர்த்தரப்புலேருந்து அப்படி தானே சொல்ல முடியும் அவங்களால. அவங்க ஒரு 75 நாட்கள் வந்து
ஒரு மர்மத்தை வந்து காப்பாற்றிட்டாங்க, தொடர்ந்துட்டாங்க. அது அவங்க செஞ்ச மிகப்பெரும் தவறு. அந்த 75 நாட்களில் நம்ம இருக்கிற புகைப்படங்கள் ஏதோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்கன்னா பொதுமக்களுக்கு இந்த மாதிரியான சந்தேகம் வந்திருக்காது. இன்றைக்கி ஓபிஎஸ் அணி இந்த கேள்விகள் எழுப்ப வேண்டிய சூழல் வந்திருக்காது. அது இல்லாமல் ஓபிஎஸ் அணியும் வந்து அவங்க வந்து அரசியல் பண்ணுறாங்க. அவங்க இவ்வளோ நாள் அந்த மருத்துவமனையில் இருக்கும்போது அவருக்கு தெரியாதா? அப்போ ஏன் கேள்வி எழுப்பலை? நம்ம திடீர்னு இப்போ கேள்வி எழுப்புறதுங்கிறது அவருக்கான சூழல். அப்படியான அவர் பதவி பறிக்கப்பட்டு அவர் போய் சமாதியில் போய் அவரை சமாதியில் போய் தியானம்லாம் பண்ணிட்டு வந்தார். ஸோ அப்போ அதை தொடரணும். அவர் ஒரு தனி அணியாக வந்து போகணும். அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கிடைச்ச துருப்புச்சீட்டு இந்த அம்மாவுடைய மரணம். இதன் மூலமாக வந்து அவங்க மேலே சசிகலா அணிக்கு வந்து ஒரு குற்றவாளி அப்படிங்கிற ஒரு இதை தோற்றத்தை உருவாக்கிட்டால் தங்களுக்கு சாதகமாகும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. தற்போதைய மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளையும் ஆதிக்கம் செலுத்தி வர்றதா சொல்லப்படுறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் வந்து இதற்கு முன்னாடி இருந்த பிஜேபி தலைவர்கள் மாதிரி கிடையாது. இப்போ மோடி வந்து ஒரு இயல்பாகவே வந்து அவருக்குள்ள ஒரு சர்வாதிகாரத்தன்மை இருந்துக்கிட்டு இருக்கு. வெறுமனே வந்து அந்த சட்ட நடைமுறைகள் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி ஜட்ஜே வந்து கண்ணீர் விட்டு கதறார். பல நாள் கோரிக்கை வைக்கிறாங்க, அதை நடைமுறைப்படுத்த வைக்க மாட்டேங்கிறாங்க, நீதிபதிகள் நியமிக்கிறது, இந்த மாதிரியான பல்வேறு கோரிக்கை. ஸோ அப்படி வந்து அவர் வந்து ஒரு சர்வாதிகார தன்மை கொண்ட ஒரு தலைவர் தான் மோடி. ஆக அவர் வந்து எல்லா மாநிலங்களையுமே வந்து தங்களுடைய கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு மறைமுக செயல்திட்டம். அவருடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ் உடைய செயல்திட்டம். அது எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு தங்களுடைய இது நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறது. ஸோ அங்கே எந்தெந்த மாநிலங்களும் அவங்க இல்லை அப்படிங்கிறவங்களோ அங்கெல்லாம் வந்து அவங்க தங்களை வந்து நிலைநிறுத்துறதுக்கான எல்லா வேலைகளும் செய்வாங்க. உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டிங்கன்னா, மகாராஷ்டிராவில் பிஜேபி ஒன்றும் பெரிய செல்வாக்கு இல்லை. ஆனால் சிவசேனா கூட வந்து தோற்றிக்கிட்டு கடைசியில் வந்து இன்றைக்கி சிவசேனாவே வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அவங்ககிட்ட கெஞ்ச விடுறாங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரியான ஒரு அரசியலை தான் இவங்க உருவாக்குறாங்க. இங்கே இருக்கிற 2 கட்சிகளையும் மோத விட்டு அது ஒரு அநாகரிக அரசியல் மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு அந்த வெற்றிடத்தில் நம்ம வளர்றது. அது பிஜேபியோட அரசியல். அது ஆக மொத்தத்தில் மோடியை எளிமையாக சொல்லணும்னா அவர் ஒரு சர்வாதிகார தலைவர் தான். தமிழகத்தில் திராவிட அரசியல் வீழ்ச்சி அடைஞ்சு வர்றதா சொல்லப்படுறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது நீண்ட கால ஆய்வின் அடிப்படையில் பார்த்தோம்னா இது உண்மையான ஒரு இதுதான். உங்களுக்கு எல்லா காலகட்டத்திலையுமே ஒரு 30 ஆண்டுகளுக்கு 35 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஒரு சிறு அரசியல் மாற்றம் வரும். இந்திய தேசிய சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வந்தாங்க. தமிழகத்தில் வந்து அதுக்கு மாற்றம் வந்து திராவிட அரசியல் துளிர்ச்சிச்சு. அவங்க ஒரு குறிப்பிட்ட சாதியை வந்து எதிர்த்து அரசியல் பண்ணி அவங்கள ஒட்டுமொத்தமாக அவங்கள மட்டுமே வந்து குற்றவாளியாக்கி இவங்க அதிகாரத்துக்கு வந்தாங்க. இந்த அதிகாரத்தை 50 ஆண்டு காலம் இவங்க அதிகாரத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போது இந்த அதிகாரம் இவங்களுடைய தோல்வி, இவங்களுடைய செயல்திட்டம் வந்து வெறுமனே வந்து அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதாவே இருந்தது. அவங்க பெரியார் காலத்தில் பேசின அந்த சாதி ஒழிப்போ இல்லை அந்த முற்போக்கு அம்சங்களோ வந்து இவங்களால் வந்து நடைமுறைப்படுத்த முடியல. அப்போ வந்து அதிகாரத்தை அனுபவிச்சாங்க 2 தரப்புமே மாறி மாறி. இதுக்கு வந்து மாற்றாக வந்து ஒரு நிச்சயமாக அடுத்த கட்டம் வரும் இல்லையா? அது வந்து 2009 ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை. இந்த 2009 வந்து முக்கியமான காலகட்டம். இந்த இனப்படுகொலை வந்து ஒரு பெரிய திருப்புமுனை. தமிழ்நாட்டில் திராவிட அரசியலுடைய வீழ்ச்சிக்கான முதல் புள்ளி அங்கே வைக்கப்பட்டது. அந்த 2009 காலகட்டத்தில் அவங்க வந்து ஒரு தமிழர்களுக்கு மிக பெரும் நம்பிக்கை துரோகத்தை செஞ்சாங்க. அதில் அதிகாரத்தில் இருந்த கருணாநிதி அந்த வேலையை ரொம்ப இதாக செஞ்சார். பல்வேறு தன்னுடைய தந்திரமான நடவடிக்கைகள் மூலமாக வந்து தமிழர்களோடு இருப்பது போல் நடித்து அவர் வந்து தமிழர்கள் முதுகில் குத்தினார். இந்த கோபம் தமிழர்கள் மத்தியில் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. இதிலிருந்து ஆரம்பிக்குது அந்த திராவிடத்துடைய வீழ்ச்சி. இதன் பிறகு வந்து இப்போ வந்து இந்த அம்மாவுடைய ஜெயலலிதா அவங்களுடைய மரணத்தின் பிறகு ஏற்பட்டிருக்க வெற்றிடம், இப்போ கருணாநிதியுடைய மயக்கத்தினால் ஏற்பட்டிருக்க வெற்றிடம், அதன் பிறகு அதை கடந்து அதை அடுத்த இதுக்கு கொண்டு போகிற சூழலில் அங்கே ஆளுமையான தலைவர்கள் இல்லை. ஸ்டாலின் வந்து உருவாக்கப்பட்ட தலைவர், கட்டமைக்கப்பட்ட தலைவர், தலைவருடைய மகன் அப்படிங்கிற பின்புலத்தில் அவர் கட்டமைக்கப்பட்டார். அவரால் எவ்வளோ காலத்துக்கு இதை கொண்டு போக முடியும்னு தெரில. ஆக வந்து ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய ஜெயலலிதா இந்த ஒரு கலைவரமான சூழல் இருக்குல்ல, அதிமுக ஏற்பட்ட, இதன் மூலமாக மட்டும்தான் ஸ்டாலின் வந்து அதிகாரத்துக்கு வர முடியும். ஒரு தனித்த செல்வாக்கு கூட ஸ்டாலினால் அதிகாரத்துக்கு வர முடியாது. அவரும் கட்சியை தக்க வச்சிருப்பார். அங்கேயுமே வந்து அதிகாரம்னு வந்துட்டால் அங்கேயுமே பல குழுக்கள் வெடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக அப்படியான ஒரு சூழலில் வந்து திராவிட கட்சிகளுடைய வீழ்ச்சி வந்து கண்ணு முன்னாடி நடந்துக்கிட்டு வருது. பாஜக, காங்கிரஸ் இந்த 2 தேசிய கட்சிகளில் எது தமிழகத்தில் வளர்ச்சி பாதையில் செல்லும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஒருவேளை பிஜேபி கூட வந்து தங்களுடைய மதவாத அரசியல் மூலமாக வேறு வேறு வகையான அரசியல் மூலமாக கொஞ்சமாச்சும் வளர்கிறதுக்கான ஏதாவது முயற்சிகள் நடக்கலாம். ஆனால் காங்கிரஸ் எந்த காலத்துலையும் தமிழ்நாட்டில் வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க செஞ்ச தமிழின துரோகம், அந்த விஷயங்கள்லாம் வந்து தமிழர்கள் அவ்வளோ எளிதாக மறக்க மாட்டாங்க. அதனால் காங்கிரஸ் சும்மா இருந்துக்கிடுவாங்களே வெளியே, சும்மா அங்கே இங்கேயும் திராவிட கட்சிகள்கிட்ட தொத்தி அவங்க எம்எல்ஏக்கள் சீட்டு வாங்கின மாதிரி அப்படி ஒப்பேத்துவாங்களே வெளியே, அவங்க ஒரு பெரும் ஆளுமையெல்லாம் தமிழ்நாட்டில் வளர முடியாது. சுப்பிரமணியன் சுவாமி தொடர்ந்து தமிழர்களை கடுமையாக விமர்சிச்சு வராரு, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவருக்கு வந்து அவர் ஒரு அரசியல் நாரதர் மாதிரி அவருக்கு வந்து இந்த பாலிட்டிக்ஸும் கிடையாது. அவருக்கு வந்து சில காரணிகள் கிடச்சிச்சின்னா அதன்படி பேசுவார். வழக்கு போட்டார் ஜெயலலிதா சசிகலா மேலே, திரும்ப அதே இதில் வந்து சசிகலாவுக்கு வந்து திரும்ப ஆதரவாக இருந்தார். இதுக்கான பின்புலங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஆக அவருக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. அவரால் வந்து ஒரு லோக்கல் கவுன்சிலர் தேர்தலில் கூட நின்று ஜெயிக்க முடியாது. அவர் செய்கிற மறைமுகமான சில அரசியல் வேலைகளால் அவர் வந்து மாதிரி டெல்லி அரசியலில் அவர் வந்து தன்னை தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதானே வெளியே, அவருக்கு மக்கள் செல்வாக்கெலாம் எதுவும் கிடையாது. தமிழர்களை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறது அவருடைய இது. இப்போ அதனால தான் வந்து இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் வழக்கம் போல் அந்த ஆரியர் பார்ப்பனர் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்கள்ல, இதெல்லாம் இது ஒரு சிலரை வச்சுட்டு அதை சொல்கிறது. சுப்பிரமணியன் சாமி அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறாரு. தமிழர்களை பொறுக்கிங்கிறது, தமிழ் பொறுக்கீஸ் அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு நாகரிகமற்ற இது. பொதுவாக சுப்பிரமணிய சாமிக்கு எந்த நாகரிகமான அரசியலும் கிடையாது. ஓட்டுக்காக பணம் கொடுக்கறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகள் வந்து தாங்கள் மட்டும் கரப்டட் ஆனால் போதாது, மக்களையும் கரப்டட் ஆக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம். அதுக்காக தான் வாக்குகளுக்கு பணம் கொடுக்குறாங்க. இந்த பணம் கொடுக்கும்போது நீங்கள் வந்து இயல்பாகவே வந்து தமிழக மக்கள் கொஞ்சம் சென்டிமெண்ட்டான மனநிலை கொண்டவங்க. பணம் வாங்கியாச்சா சரி ஓகே அவங்களுக்கு ஓட்டை போடும் அப்படிங்கிற மனநிலை. நீங்கள் வரைஞ்ச கார்ட்டூன்ஸில் உங்களை கவர்ந்த கார்ட்டூன் எது? நிறைய கார்ட்டூன்கள் இருக்குது. நான் சமீபமாக சொல்லணும்னா பெரியார் பற்றி ஒரு கார்ட்டூன் போட்டேன். பெரியார் வந்து ஒரு ஃப்ரேமில் வந்து பெரியார் வந்து சாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்லி இவங்கள ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த குடிமை வச்சிருக்கிற ஒருத்தரை வந்து விரட்டுற மாதிரி ஒரு சித்தரிப்பு. அதே அவர் கையில் ஒரு தடி இருக்கும். அதே தடி வந்து அடுத்த ஃப்ரேமில் வந்து திரும்பி பார்த்திங்கன்னா அப்போ முதல் ஃப்ரேமில் அவர் கூட வந்து ஒரு 2 பேர் இருப்பாங்க. அது வந்து பிற சமூகத்தை சார்ந்தவர்கள், இப்போ கொஞ்சம் முற்போக்கானவர்கள் அப்படின்னு ஒரு 2 பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து விசில் அடிப்பாங்க முதல் ஃப்ரேமில் அந்த சமூகத்தை விரட்டும் போது. அதன் பிறகு அவர் பெரியார் திரும்பி நீங்களும் சாதியை விடணும் அப்படின்னு சொல்லும்போது டகால்னு இவங்க கத்தி எடுத்து பெரியார் முதுகில் வைக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருந்தேன். இது 2 வகையான இதை உண்டு பண்ணிச்சு. ரொம்ப தீவிரமாக சாதியை எதிர்க்கிறவங்க வந்து இதை வந்து ஆதரித்தாங்க. இன்னொன்று பெரியார் மீது அதிகமான பற்று வச்சுருக்கிறவங்க பெரியார் முதுகில் கத்தி வச்சுட்டாம்பாலா அப்படின்னு வந்து அதை திசை திருப்பினாங்க. ஆக என்னுடைய நோக்கம் வந்து எல்லாருமே சாதி மதங்களை கடந்து ஒரு மனிதத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆக மொழி சார்ந்த அடையாளம், இந்த மாதிரியான ஒருத்தர் சாதி சார்ந்த அடையாளம், யாரும் யாரையும் இழிவுபடுத்தாமல் உங்களோட எனக்கு சாமி நம்பிக்கை இருக்குது, சாமி கும்பிட, அவ்வளோதான். எனக்கு ஒரு மொழி நம்பிக்கை இருக்குது, என்னுடைய மொழி சிறந்ததுன்னு நம்புகிறேன், அவ்வளோதான். என்னுடைய மொழி சிறந்தது. நான் உங்கள் மொழியை இழிவுபடுத்த மாட்டேன், நீங்கள் என் மொழியை இழிவுபடுத்தாதீங்க. நான் உங்களை இழிவுபடுத்த மாட்டேன், நீங்களும் என்ன இழிவு. நம்ம பரஸ்பரம் கை குலுக்கிட்டு போயிட்டு இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது.